ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெல்லு ஸ்டோரிஸ் தமிழ். இன்னைக்கு எபிசோட் 79 பார்க்கலாம். அப்ராஜிதா ரொம்ப வீக்காக இருக்கிறதால ரக்ஷித் அவளை தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக லலித் அண்ட் ரவுடிஸ் ஆப்போசிட்டில் வந்துடுவாங்க. தென் லலித் அப்ராஜிதாவை பார்த்து கேட்குறான், உனக்கு சுத்தமாக வெக்கமாவே இல்லையா? அவன் உன்னை தூக்கிட்டு வரான், நீ அதுக்கு அலோ பண்ணுற, அதுவும் உன்னோட ஹஸ்பண்ட் முன்னாடியே அப்படின்ட்டு லலித் கேட்குறான். அதுக்கு அப்ராஜிதா ரிப்ளை பண்ணுறா, யாரோட பார்வை தப்பா இருக்கோ அவன்தான் வைக்கப்படணும். யார் அவனோட ஒய்ஃபையை கிட்னாப் பண்ணானோ அவன் படணும். அண்ட் இந்த ஃபேமிலி, போலீஸ், முழு உலகத்தையும் ஏமாத்திட்டு இருக்கானே அவன் தான் வைக்கப்படணும். தென் ஒய்ஃபோட உயிரை எடுக்க ட்ரை பண்ணுறானே அவன் வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராஜிதா சொல்லிட்டு, வேலை ரக்ஷித் சார் மட்டும் கரெக்டான டைம்க்கு வரலன்னா நீ என்னை எப்போவோ கொண்டு இருப்பல்ல அப்படின்னு இவ சொல்கிறா. இதுக்கு லலித் ரிப்ளை பண்ணுறான், நீ இப்பவும் சாவதா போற, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இப்போ ரக்ஷித் சொல்றான், உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்புவ அப்படின்ட்டு. ரக்ஷித் கீழே ஒரு கல் இருக்கும், அதை எடுத்து தூக்கி போடுறான். இவங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க, உன்னால ஒரு கல்லை கூட தூக்கி போட்டு எய்மா அடிக்க முடியாதா அப்படின்ட்டு. ரக்ஷித் சொல்லுவான், நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. தென் இவங்களுக்கு எல்லாருக்கும் என்னாச்சுன்னு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பாரு அப்படின்னு இவன் சொல்லுவான், அங்கே ஹனிபி கோம்பு இருக்கும். ஸோ அந்த ஹனி கோம்பில் அடித்ததால எல்லா ஹனிபீஸும் வர ஆரம்பிச்சிடும். அப்ராஜிதா அவளோட ஷால் வச்சு ரக்ஷித் அண்ட் அப்ராஜிதா 2 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்பு அண்ட் ரக்ஷித் 2 பேரும் ரவுடிஸ் போகிற வரைக்கும் ஒரு பிளேஸில் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க போனோடனே இவங்க அங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது லலித் இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துருவான். ஸோ அங்கிருந்தே ரக்ஷித் மேலே அந்த இன்ஜெக்ஷனை கன்னில் போட்டு ஷூட் பண்ணிடுவான். ரக்ஷித்துக்கும் அது பட்டுரும். பட் அவன் அப்பு கிட்ட எதுவுமே சொல்லாமல் இங்கிருந்து சீக்கிரம் போகலாம் அப்படின்ட்டு போயிடுவான். தென் லலித் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கால் தடுக்கி கீழே விழுந்துருவான். நாங்கள் ரவுடிஸ் வருவாங்க, ரவுடிஸ் கிட்ட அவன் சொல்லுவான், நான் ரக்ஷித்க்கு டாட் போட்டுட்டேன், ஸோ அவன் சீக்கிரமாக அன்கான்ஷியஸ் ஆயிடுவான், நம்ம அவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதே நேரம் வீட்டில் ரக்ஷித் அண்ட் அப்ராஜிதா 2 பேர்த்தையும் ஃபைன் பண்ணுறக்கு இவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ விவான் சொல்கிறான், நம்ம வீட்டில் எல்லா ஸ்மார்ட் டிவைசஸும் ஒரே நெட்ஒர்க்கில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி ரக்ஷித் அண்ணாவோட ஃபோன் லொக்கேஷனை பார்க்க ட்ரை பண்ணலாம். அப்படிங்கும்போது அவன் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலை. தென் அவன் டக்குன்னு யோசிக்கும்போது, அண்ணா எப்பவுமே ஏர்பாட்ஸை பாக்கெட்டில் தான் வச்சுருப்பாரு அப்படின்னு விவானுக்கு ஞாபகம் வருது. அதனால ஏர்பாட்ஸோட லாஸ்ட் லொக்கேஷன் செக் பண்ணால் அது அந்த ஏரியாவில் இருக்க பழைய மார்க்கெட் லொக்கேட் பண்ணுது. ஸோ ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் இப்போ அங்கே போய் தான் இவங்களை ஃபைன் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறாங்க. ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்திருந்த காலனி பீப்புள் சொல்கிறாங்க, அது ரொம்ப பழைய மார்க்கெட் ஆச்சு, அங்கே யாரும் போயிட்டு வர்றதெல்லாம் கிடையாது, ரக்ஷித் எதுக்கு அங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சந்திரபாகா சொல்லிட்டு இருக்காங்க, அப்புவோட டெட் பாடியை ஒழிச்சு வைக்க போயிருப்பானோ அப்படின்ட்டு. எல்லாருக்கும் ஷாக் ஆகுது, ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. தென் அப்ராஜிதா அம்மாவும் கேட்குறாங்க, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. அதுக்கு சந்திரபாகா சொல்கிறாங்க, சாரி நான் ஏதோ டென்ஷன் இப்படி சொல்லிட்டேன், சாரி அப்படின்ட்டு. தென் சந்திரபாகாவுக்கு லலித்தோட வாட்ச் அங்கே கீழே கிடக்கிறது நோட்டீஸ் பண்ணுறாங்க. வாட்ச் இங்கே இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா போலீஸ்க்கு லலித் மேலே டவுட் வந்துடும், அதை எப்படியா எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ரக்ஷித் அண்ட் அப்பு ஓடி வந்துட்டு இருக்கும்போது ரக்ஷித் கீழே விழுந்துருவான். தென் அப்பு என்னாச்சு, ஆர் யூ ஓகேன்னு சொல்லி கேட்கும்போது, எப்படி நல்லா இருக்க முடியும், அதான் இந்த லலித் தான் துரத்திட்டே இருக்கானே அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்ட்டு இவ சொல்லிட்டு, வேற ஏதோ மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு இவ சொல்லிட்டுருப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம போகலாம் அப்படின்னு இவன் சொல்லிட்டுருப்பான். இப்போ அப்பு பார்த்துருவா இந்த இன்ஜெக்ஷன் இருக்கிறது. ஸோ அவள் சொல்லுவா, ரக்ஷித் சார் நீங்கள் என் கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, நம்ம இப்போ இந்த இன்ஜெக்ஷனை எடுத்துடலாம், இல்லைன்னா உங்களை இன்னும் வீக் ஆக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை எடுத்துடுவா. ரக்ஷித்க்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிறதால அவன் ரொம்ப கத்திடுவான். ஸோ அது லலித் அண்ட் ரவுடிஸ்க்கு கேட்டுரும். அப்போ சாரின்னு சொல்கிறா. ரக்ஷித் சொல்லிட்டு இருக்கான், வலி எனக்கு இருக்கு, அழுகிறதுக்கு காரணம் எனக்கு இருக்கு, நீ ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு. அவ சொல்கிறா, இல்லை என்கிட்டயும் காரணம் இருக்குது, என்னால் தான் இதெல்லாம் நடக்குது, என்னால் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்ட்டு அவள் சொல்லிகிட்ருக்கா. எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் உன்னை சேஃபாக
உன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் விடுற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு இவன் சொல்றான். ரவுடிஸ் வாய்ஸ் கேக்குது, இங்கதான் இருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறது. நம்ம சீக்கிரம் இங்கிருந்து போகணும், வா போ அப்படிங்கும் போது இல்ல உங்களால எந்திரிக்க முடியாது, உங்க கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு அப்போ சொல்றா. அப்புறம் ரக்ஷித் சொல்றான், இல்ல என் கண்டிஷன் நல்லா தான் இருக்கு, நான் எந்திரிக்க மட்டும் நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். பட் ஸ்டில் அப்போ வந்து இல்ல வேண்டாம் அப்படிங்கும் போது ரக்ஷித் சொல்றான், நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது, ஜஸ்ட் ஹெல்ப் மீ டு கெட் அப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த பிளேஸ் விட்டு போறாங்க. ரக்ஷித் வீட்டில் நீ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோஹித், விவான், ஆரு, அவினாஷ் எல்லாரும் சேர்ந்து கிளம்புறாங்க அந்த மார்க்கெட்டுக்கு. ஸோ வீட்டில் இருக்க பெரியவங்களும் அவங்க எல்லாரும் சேஃபாக திரும்பி வரணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் சந்திரா போயிட்டு லலித்தோட வாட்ச் கீழே கிடக்கும்ல, அதை எடுத்து மறைச்சு வச்சுக்கிறாங்க. இதை மாலதி பார்த்துடுறாங்க. தென் சந்திரபாகு வெளியே போன உடனே மாலதி போயிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி எதுக்கு இந்த வாட்சை திருடி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இது வந்து லலித்தோட வாட்சு கீழே விழுந்துருச்சு, அதான் நான் எடுத்து வச்சுட்டேன். அவினாஷ் என்கிட்ட சொல்லியிருந்தான் லலித் இங்கே வந்தான்னு சொல்லிட்டு. ஸோ மேபி லலித் இங்கே வந்திருக்கும் போது வாட்ச் கீழே விழுந்திருக்கும் போல, அதான் நான் எடுத்து வச்சேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அதுக்கு மாலதி ரிப்ளை பண்ணுவாங்க, இல்லையே லலித் இங்கே வந்தது எனக்கு மட்டும்தானே தெரியும், அவினாஷ் என்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரபாகு ரிப்ளை பண்ணுவாங்க, நீங்கள் தான் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்ட்டு. இல்லை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீங்கள் மறந்துட்டீங்க போல, ஆகும் இந்த மாதிரி. ஸோ இவ்வளோ விஷயம் போயிட்டுருக்குல்ல, ஸோ நீங்கள் மறந்துருப்பீங்க போல் அப்படிங்கும்போது அவங்க மாலதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இல்லை நான் மறக்கலாம், இல்லை நீங்கள் ஏன் போய் சொல்கிறீங்க, இந்த மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இல்லை நீங்கள் மறந்துருப்பீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து போயிடுவாங்க. ரக்ஷித் அண்ணா பூ காட்டுறாங்க. ரக்ஷித்துக்கு இப்போ கிட்டத்தட்ட பாதி மயக்கம் வந்துருச்சு. ஸோ இந்த ரவுடிஸ் எல்லாம் அங்கே வந்துட்டாங்க. இவங்க கொஞ்சம் தள்ளி ஒளிஞ்சிட்ருக்காங்க. பட் அவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், அந்த மாதிரி தான் இருக்குது. ரக்ஷித் சொல்கிறான், பட்டுக்கா என்னால் இப்போ ஓட முடியாது, ஆனால் உன்னால் ஓட முடியும், ஸோ நீ இங்கேருந்து போயிடு அப்படின்ட்டு. பூ சொல்கிறா, இல்லை நான் உங்களை தனியாக விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு. தென் ரக்ஷித் சொல்கிறான், இல்லை இங்கேயே இருந்தோன்னா 2 பேரும் செத்துடுவோம், ஸோ நீ போ அப்படின்ட்டு. இல்லை செத்தாலும் சாவனே தவிர உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவ சொல்கிறா. நீ அடம் பிடிக்காத பட்டுக்கா, நீ இங்கிருந்து போயிடு அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். பட் அவ கேட்கல. சந்திரபாகு கூப்பிட்டு லலித்துக்கு எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ரக்ஷித் வீட்டில் இங்கே எல்லாரும் வந்து இப்போ அங்கே தான் வந்துட்டு இருக்காங்க மார்க்கெட்டுக்கு அப்படின்ட்டு. லலித் சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வரக்குள்ளே நான் அப்புவை கொன்றுவேன் அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஓகே அப்படின்ட்டு இவங்க ஃபோன் வச்சிடுறாங்க. இது வந்து மாலதி பின்னாடி நின்றுட்டு கேட்டுட்ருக்காங்க. இவங்க யார்கிட்ட பேசுகிறாங்கங்கிறது தெரியாது, என்ன பண்ணுறாங்க இவங்க டிஃப்ரெண்ட்டாக, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பின்னாடி நின்று பார்த்துட்ருப்பாங்க. ரக்ஷித் கம்ப்ளீட்டாக மயங்கிடுவான். ஸோ அப்போ வந்துட்டு கண்ணை தரங்க அப்படின்ட்டு சொல்லிட்டுருப்பா. அப்போ லலித் வந்து, இன்னைக்கு உங்களுக்கு கணேஷையும் ஹெல்ப் பண்ணல போலியே, உங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்கள் 2 பேர்த்தையும் கொல்றதுக்கு முன்னாடி நீயே வெளில வந்துட்டேன்னா உன்னோட லவ்வர் தப்பிச்சிருவான் அப்படின்ட்டு லலித் சொல்லிட்டுருக்கான். அப்போ என்ன பண்ணுவான்னா, பக்கத்தில் நிறைய நெட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து ரக்ஷித் மேலே அப்படியே கவர் பண்ணி விட்டுருவா. சாரி ரக்ஷித் சார், நான் உங்களை இப்போ தனியாக விட்டுட்டு போகிறேன், ஆனால் நீங்கள் இங்கே சேஃபாக இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, இதுக்கு மேலே நீங்கள் என் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லலித் முன்னாடி போய் நின்றுடுவா. அவன் கேட்பான், இந்த மாதிரி என்ன கூப்பிட்டு உடனே ஓடி வந்துட்ட, இதெல்லாம் யாருக்காக, ரக்ஷித்காகவா அப்படின்ட்டு கேட்கும்போது அப்போ சொல்லுவேன், ஆமாம் ரக்ஷித் சாரை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்பான், ஏன் அவனை காப்பாற்றணும், உனக்கு ரக்ஷித் என்ன வேணும், லவ் பண்ணுறியா அப்படிங்கும்போது அப்போ சொல்லுவா, இல்லை அவர் என்னோட ஃப்ரெண்ட், ரக்ஷித் சார் எனக்காக உயிரை தர ரெடியாக இருந்தார், இப்போ என்னோட டர்ன், நான் அவரை காப்பாற்றுறதுக்காக என் உயிரை தர ரெடியாக இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டுருப்பா. ரக்ஷித்தை கொண்டு எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு உன்னை கொல்லணும், அந்த பழியை தூக்கி ரக்ஷித் மேலே போடணும், அப்போ நான் ஃப்ரீயாக சுற்றுவேன் அப்படின்னு. ஆகிறதுக்கு ரெடி ஆயிரு வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு லலித் கன் எடுத்து பாயிண்ட் பண்ணுறான். ஸோ அபராஜிதா வந்து ரக்ஷித் கொடுத்த அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு, நான் செத்துருவேன், ஆனால் ரக்ஷித் சார் எங்கிருந்தாலும் சேஃபாக பத்திரமா இருப்பார் அப்படின்ட்டு அவன் நினச்சிட்ருக்கா, கண்ணை அப்படியே மூடிட்டு. ஸோ இதோட எபிசோட் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம், பாய்.